5, 4, 3, 2, 1. Time's up. ஒரு காலத்தில் மோடியோ மற்றும் ஷோபியா ஆகிய நண்பர்கள் இருந்தனர். ஒரு மாயாஜால காட்டுக்கு சாகசத்திற்கு செல்ல முடிவு செய்தனர். அவர்கள் காடுகளுக்குள் மறைந்திருக்கும் புதையல் பற்றிய கதைகளை ஏற்கனவே கேட்டிருந்தனர். அதனால் அவர்கள் அதை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தனர். வரைபடம், தின்பண்டங்கள் மற்றும் தண்ணீரால் நிரப்பப்பட்ட பையுடன் மோடியோவும் ஷோஃபியாவும் தங்கள் பயணத்தை ஆரம்பித்தனர். சூரியன் பிரகாசிக்கிறது, பறவைகள் கிண்டல் செய்தன. காடு அதன் இதயத்தில் ஆழமாக நடக்கும்போது ரகசியங்களை கிசுகிசுப்பது போல் தோன்றியது. அவர்கள் மேலும் முன்னேறும்போது மின்னும் நீரோடைகள், வண்ணமயமான மலர்கள் மற்றும் வானத்தை தொடுவது போல் உயர்ந்த மரங்களை எதிர்கொண்டனர். அவர்கள் தங்களைச் சுற்றியுள்ள அழகைக் கண்டு வியந்தனர். அவர்கள் எதை கண்டுபிடிப்பார்கள் என்பதைப் பற்றி உற்சாகமாக உணர்ந்தனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு வெட்டவெளியின் மையத்தில் ஒரு பழங்கால மரம் கிளைகளுடன் வானத்தை நோக்கி நிற்பதைக் கண்டனர். மரத்தின் அடியில் கொடிகள் மற்றும் பாசியால் மூடப்பட்ட பெட்டி மின்னுவதை அவர்கள் கண்டனர். ஆவலுடன் மோடியோ மற்றும் ஷோபியா பெட்டியை நெருங்கி அதை கவனமாக திறந்தனர். உள்ளே பளபளக்கும் நகைகள், மின்னும் நாணயங்கள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களைக் கண்டு உற்சாகமடைந்தனர். மாயாஜால காடுகளின் புதையல் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தனர். மகிழ்ச்சியான இதயங்களுடன் அவர்கள் இந்த தருணத்திற்கு அழைத்துச் சென்ற சாகசத்திற்கும் நட்புக்கும் நன்றி உள்ளவர்களாக உணர்ந்து புதையலை தங்கள் பைகளில் சேகரித்தனர். அவர்கள் வீடு திரும்பியதும் அவர்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியை பரப்பி தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கிடைத்த புதையலை பகிர்ந்து கொள்வதாக உறுதியளித்தனர். அதனால் மோடியோவும் ஷோபியாவும் தங்கள் சாகசத்திலிருந்து திரும்பினர். அவர்களின் இதயங்கள் ஆச்சரியத்தால் நிரம்பியுள்ளன. ஆகவே நண்பர்களே, நாம் அனுபவித்த நல்ல அனுபவங்கள் மற்றும் நமக்கு கிடைத்த பொக்கிஷங்களாகிய கல்வி மற்றும் அறிவு ஆகியவற்றை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள்.